ஹலோ மக்களே, வணக்கம். வணக்கம். டுக்கு டுக்கு டுக்கு. கிடி ஹாய் சொல்லு. ஹாய் சொல். ஒழுங்கா நின்னு சொல்லு. ஹாய். சரி எங்க போறோம் சொல்லு. பின்னாடி வா. மண்ட கட்டாது. ம்? ஊக்கு போறோம். ஊக்கு போறோமா? எந்த ஊக்கு போறோம்? என்ன ஊக்கு? இருங்க, ஆக்சுவலா அது வந்து ஒரு 3 இடம் நல்லல. ஆமா. அதை நம்ம போக போக பார்ப்போம். நம்ம வந்து கிளம்புறனால சரி ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் வீடியோன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. எங்களுக்கு வந்து 10 o'clock பஸ்ஸு. நாங்கள் இப்போ எங்கே ஃபர்ஸ்ட் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். 2 years பேக் போனோம்ல கோயம்புத்தூர். சேம் கோயம்புத்தூர் தான் போகிறோம். இப்பயே எங்க போறோம் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இல்லை, சொல்லி வெறும் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ 10 மணிக்கு பஸ் ஆனால் நம்ம இப்பயே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். சோழிங்கநல்லூரில் பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ டிராஃபிக் இருக்கும். ஸோ அதனால இப்பயே கிளம்பிடலாம், அர்ஜென்ட்டாக கிளம்ப வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்பயே கிளம்புறோம். ஓகே, நம்ம போய் பஸ் பிக்கப் பாயிண்ட்ல பார்ப்போம். ஓகே, கிளம்பலாமா? போக 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 பார்க்கலாம். ஆமா, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே. இல்லப்பா, இங்க பாத்தீங்களா, இதை மாட்டிக்கிட்டு யாப்பா இதை தூக்கிக்கிட்டு இது வந்து இவங்களோடது. அப்புறம் இந்த லக்கேஜும் என் பொறுப்பு தான். ஓகே, போலாமா? சரி, இதை மாட்டிப்போம். கிட்டி போமா. பஸ்ல ஏறிட்டோம். இங்க பாருங்க. ஹாய் சொல்லு. கிட்டி ஹாய். அவர் ஒரே ஜாலி ஆயிட்டாரு. கிட்டி ஜாலி ஆயிட்டாப்ல. இருங்க, நான் வந்து உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ரூம் டூர். இதுதான் நம்ம இடம். இவங்களோட ஸ்நாக்ஸ் மூட்டை நீங்க பார்க்கலல்ல, கடைசி நேரத்துல போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. கிட்டி தனி குடி. இந்த மாதிரி புக்கிங் வேலைலாம் வந்து ஓசிட்ட விட்டுறணும், அவங்க தான் கரெக்டா பண்ணுவாங்க. ஆமா, இது வர நாங்க டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது விளையாடுறதுக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா கடி. நல்லா கடி. சரிடி. ஓகே தங்கம். சரி இங்க வை. அம்மா மழை பெய்யுது இல்ல, பாக்குறீங்களா? வந்துருச்சு. அதனால எங்கனாலும் தூங்கிடுவார். நாங்க அந்த தைரியத்துல தான் பஸ்ஸே புக் பண்ணோம். மழை பெய்யுது பாருங்க. குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங் சார். கீழே இப்பதான் ஏன் சாப்பில் இறங்க போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes. 20-30 minutes. எடுத்து இங்க பாருங்க. ஏன் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏந்தோனே ஃப்ரெஷ் ஆயிட்டான். மேடம் பஸ் பேர சொன்னாங்க. ஓ, இங்க நின்ன பஸ்ஸா? பாப்பாலாம் நல்லா இருக்கானா? அம்மா நாங்க வந்து 2 years ஆச்சு. அப்ப பார்த்து மைக்கு பின்னாடி இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தனியாக ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் வந்திருக்கோம். ஒரு வழியா ரூம் ரீச் ஆயிட்டோம் மக்களே. நாங்கள் ஒன்று கோவத்தில் உட்காந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஒரு ரூம். சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு மட்டும் 3 hours மட்டும் 700. இருங்க, நான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். அந்த நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. டக்குன்னு
இடத்த பார்த்தாகணுன்ட்டு இங்கே நம்மளோட அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாப்புல 3 ஹவர்ஸ்க்கு நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆமாம். இப்போ நம்ம வந்து நேராக கீழே போயிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் ரஞ்சித் ப்ரோவை காட்டுறேன். அவரு கூட தான் நம்ம 3 நாள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாம். அவரை காட்டிட்டு எங்கே போகிறோன்றதை அவரே சொல்லுவார் உங்களுக்கு. இப்போ டைம் வந்து 8:30. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஆமாம், கீழே போயிட்டு அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, கிளம்பலாமா கிட்டி? காஸ்டியூம் காட்டு. கூட்டம் காஸ்டியூம் இங்கே பாருங்க, 2 பேரோட காஸ்டியூம் பாருங்க. நீங்களும் கீழே வரைக்கும் வர. இந்த அம்மா காஸ்டியூம் பார்த்தீங்களா? டோரா நினப்பு. சரி போமா. ஓகே, 3 நாள் டிராவல் பண்ண போறோம்னு சொன்னேன்ல, இவர் தான் ரஞ்சித் ப்ரோ. ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட நேட்டிவ் வந்து தேனி. ஆக்சுவலாக 14 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக என்னோட பேக்கப் வந்து பார்த்தோம்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ வர கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ 3 நாள் நமக்கு ப்ரோ தான் சுற்றி காட்ட போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எங்க ப்ரோ போறோம்? சதுரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். சரி, ஓகே, அங்க போய் நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். ஓகே ஓகே ப்ரோ, போகலாம். அவன் கையை விடுடும். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்த இடம். ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு சொன்னார். போகிற வழியில் வந்து இந்த இடம் இருந்தனால ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம ரிட்டன் திரும்ப இந்த வழி வர மாட்டோம், அப்படியே வந்து வால்பாறை போயிடுவோம்னு சொன்னனால சரி என்ன தான் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்தோம். சும்மா அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், நீங்களும் பாருங்கள். சரியான வெயில் ப்ரோ. உள்ள கிட்டி அதோ தெரியுது பார்த்தீங்களா ஒரு பிரிட்ஜு, ஹேங்கிங் பிரிட்ஜ். அங்கே தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு ஆளுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே டிக்கெட்டை வச்சு இந்த பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ்லேயும் ஒருத்தர் இருப்பார். அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட் காமிச்சிட்டு அப்படியே போயிடலாம். இது என்னென்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் சும்மா நடந்து போய் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வரலாம், அவ்வளோதான்.
நம்ம அப்படியே நடந்து அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வந்துட்டோம். கூட்டம் சரியான கூட்டம். ஆனால் இது பிரிட்ஜு வேறு அந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே கிடந்தது நடக்கிறப்போ. அப்புறம் திரும்ப அப்படியே ரிட்டன் போயிட்டோம். ஏய் கீட்டி வா. கல் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அதை பாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடமும் வச்சிருந்தாங்க. அப்புறமா அங்கேயே வச்சிருந்தோம். பொரோட்டாவும் பீஃபுமா? என்ன கொண்டு வரணும்னு சொல்லுங்க. பொரோட்டாவும் பீஃபுமா? சாவடிக்கிறான் கூட தெரியாம வந்துட்டேன். பசியில ஒருத்தவங்க அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இருக்கு எல்லாமே. கால் பண்ணிருந்தாங்க எனக்கு 10,500 கறி. சரி இரு வண்டியை நிறுத்திட்டு வந்துடலாம். மேம் இந்த மாதிரி இப்பதான் உசுரே வருது. டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அட்டாச்மென்ட். நிறுத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். மேலே ஏத்திட்டான். ஃபால்ஸுக்கே வந்துட்டோம். டேம் பார்த்துட்டு நாங்க ஃபால்ஸ்க்கே வந்துட்டோம். இந்த வெயிலையும் வராங்க. சரி அங்க பாத்தீங்களா கேரளால வெயில் சமரஸ். இப்படி டேன் நாளைக்கு வரேங்க மேம். இருங்க நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். சவுத் இந்தியன் நீங்க பாருங்க கூட்டத்தை. சவுத் இந்தியன் ஃபுட்லாம் இருக்கான்னு இங்க. வண்டி இப்படி எங்கன்னா போட்டு எல்லா வந்துருங்க. இடத்துலயும் சரியான ரஷ். ரஞ்சித் ப்ரோ வந்து காரை பார்க் பண்ண போயிட்டாரு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு சரி கீட்டி வந்து வாட்டர் மெலான் கேட்டாருன்னு உட்காந்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ்ட்டு மேலேருந்து ஃபால்ஸை பார்க்கலாம். அங்கே தான் ஃபஸ்ட்டு போகலான்னு நடக்க ஆரம்பித்தோம். அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நடந்து நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். என்ன கூட்டம் தெரியுமா? சரியான கூட்டம். வெயிலில் ஜாலியாக நடந்து வராங்க பாருங்கள் மூசி. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த லாஸ்ட் நடந்து வந்தோம்னா இந்த வியூ வந்து டாப் வியூ. இங்கே வந்து கட்டையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஃபால்ஸை பார்த்துக்கலாம் மேலேருந்து. அப்புறம் சைடில் ஒரு வழி போவோம். அந்த வழியில் கீழே இறங்கி போனோம்னா கீழே போய் பார்க்கலாம் நம்ம ஃபால்ஸை. இதுதான் அந்த சைடில் தனியாக ஒரு வழி இருக்குது கீழே இறங்கி போகிறதுக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? சும்மா பார்க்க தான் இருந்தது. அப்படியே கீழே பார்க்க ஒரு மாதிரி ஜிக்ஜாக்காக இறங்கிட்டே இருந்தது. இறங்கும் போதே நினச்சோம் இறக்கமே இப்படி இருக்கே, திரும்ப எப்படி பாப்பா தூக்கிட்டு ஏறுறதுன்னு. அதே மாதிரியே கிழிஞ்சிடுத்து. ஆனால் நடந்து போய் அங்கே பார்க்கறதுக்கு வந்து அந்த கீழே இருந்து பார்க்குற அந்த வியூ நல்லா இருந்துச்சு. அது ஒர்த்து தான். ஆனால் நடந்து போகிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி பாகுபலி
ஷூட்டிங்கும் இங்கே தான் எடுத்தாங்களாம்ப்பா, அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபால்ஸை பாருங்கள், அப்புறம் அந்த லிங்கத்தை தூக்கிட்டு போவாப்புலல்ல அந்த சீன், இதை பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நினச்சி பாருங்கள், ஐடியா வரும். இது நடந்து வந்து சுத்தமாக முடியல, அது சாரல் மாதிரி அடிச்சுட்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். திரும்ப ஏறுறப்ப தான் ரொம்ப நொந்துட்டோம், நான் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு கீட்டியே கொஞ்சம் தூரம் வேறு நடந்து வந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தார். அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்தான்னு தெரில. நடந்து மேலே வந்து சாப்பிட போகலான்னு வந்தோம். நான் வந்து எப்பவும் போல் பிரியாணி சொன்னேன், ஆனால் பீஃப் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அது இல்லைன்னு சொல்லி சிக்கன் பிரியாணி, வாட்டர்மெலான் ஜூஸு, ரோஸ் வந்து சப்பாத்தி, அப்புறம் நம்ம ரஞ்சித் அண்ணனும் சப்பாத்தி தான் சாப்பிட்டாரு. ഇത് 3D ആണ്, അത് സാധാ 3D ആയിട്ടാണ് സെറാമിക്. ഇത് സാധാ ഫോട്ടോ പ്ലാസ്റ്റിക് ടൈപ്പിൽ. எதாங்களா? அதே வாங்கிக்கலாம், அது 3D. சரி, இது வாங்கிக்கிறேன்ப்பா. வேற இது பாரு. ஒரு வழியா கார்ல ஏறியாச்சு. கிழிஞ்சு போச்சு பாவம் அண்ணன், அவர் வண்டியை போட அவ்வளவு தூரம் நடந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து எங்களை பிடிக்க. இந்த போன்ல சிக்னல் இல்லை போல, அதனால வந்து நின்ட்டார் வாசல்ல. அவர் திரும்ப எங்களை கூப்பிட்டுட்டு திரும்ப நாங்க 3 பேரும் நடந்து எங்களை பாதியில நிக்க வச்சுட்டு போய் வண்டி எடுத்துட்டு வந்தாரு. நாங்க உள்ள நடந்து தேஞ்சிட்டோம், அவர் பாவம் இங்க நடந்து தேஞ்சிட்டாரு. எப்பா செம்ம கூட்டம். நான் மோஸ்ட் ஜாலியா இருந்த போல. ரொம்ப ஜாலியா. இங்க பாரு ஒருத்தனை அவர் வந்து நடந்து உருண்டுட்டான். நிஜமாலே நடந்தால பாவம் இல்ல. ஆமா, அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நாங்க 2 பேரும் மட்டன்றனால. சரி இவனுங்களை நம்பினா நடக்கிறேன்னு நடந்து நம்மளை தூக்கிக்கிட்டு எங்கன்னா போட்டு கட்டுற போறானுங்கன்ட்டு அவனே நான் நடக்கேன் அப்படின்னு சொல்லி இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தான். அதனாலதான் முடிஞ்சுது. இறக்கத்துல நம்ம ப்ரோ வேற கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்தாரு. எப்பா எப்படியோ பாத்துட்டு வந்துட்டோம். முடியல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னா வால்பாறை. என்ன ப்ரோ? வால்பாறை. வால்பாறை. எஸ் ப்ரோ. அப்பதான் கரெக்டா ப்ரோக்கு வந்திருக்கீங்க. நாங்க போயிட்டு ரெசார்ட்ல கண்டினியூ பண்றோம். சூப்பர். இல்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாதுல்ல உங்களால? போங்க போங்க. இல்ல போங்க பாத்துக்கலாம். இல்ல கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தா இல்ல முன்னாடியே எங்கன்னா பாலங்கிலோ நடக்கணும்னா சொல்லிருங்க, நம்ம அங்கெல்லாம் போவோம். ஊட்டியில நடக்கிறது இங்க மட்டும். அப்ப சரி. நான் சொன்னா யாரும் போக மாட்டாங்க. இல்லண்ணே இல்லண்ணே அதெல்லாம் வேணாண்ணா, ஊட்டி பக்கம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்லிருங்க. நல்லா இருக்கும். ஊட்டியில கரெக்டா இந்த ஸ்டாப்ல நிப்பாச்சு, அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறேன். ரைட் ரைட். நல்லா இருக்கு. இருங்க ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இதுவும் உள்ள போய் தானே லாஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அதேதான் அதேதான். ஏன் இங்க மட்டும் கூட்டத்தை காணோம்? ஏன் கார்ல எடுத்து சொல்றாங்க? எதுக்காக போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பு மாதிரி தராங்க. 5:45 டைம் நாங்கள் இங்கே கிளம்புனப்போ கரெக்டாக 2 hours.
7:45க்கு நம்ம அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் போலீஸ் நிற்பாங்களாம். அவங்கள்ட்ட அந்த ஸ்லிப்பை காட்டணுமா. எத்தனை பேருன்றத கவுண்டோட சொல்லணும். இப்போ 3 பேர் சொன்னோம், பாப்பாவும் இன்க்ளூடட். ஸோ 4 சொல்லுங்க எப்போவுமே. சின்ன குழந்தையோ யாரோ என்னனாலுமே கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதே கவுண்ட் அங்கேயும் இருக்கணும்னாங்க. அப்புறம் ஓகேன்னு அவங்க கொடுத்த அந்த ஸ்லிப், அந்த பில் மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு கிளம்புனோம் 5:45க்கு. இவர் சொல்லிட்டாரு போகிற வழியிலே இங்கே எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, யானை அது இதுன்னெலாம் இருக்கும் அப்படின்னாரு. சரி என்னத்த கண்ணில் பட போகுது அப்படின்னு நாங்களும் உட்காந்து அப்படியே போக ஆரம்பித்தோம். கரெக்டாக பார்த்தா போகிற வழியில் மயில் பார்த்தோம். சும்மா அப்படி கிராஸ் ஆகிறப்ப பார்த்தேன், ப்ரோ மயில் ப்ரோன்னு. அப்புறம் நிறுத்தி சும்மா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அதுக்கு மேலே என்ன ஷாக்குன்னா யானையும் பார்த்தோம். அந்த வீடியோவும் இதில் இருக்குது பாருங்கள். அப்படியே போகிற வழியில் என்னடா பெரிய உருவம் ஒன்று தூரத்தில் தெரியுது அப்படின்னு சும்மா டக்குன்னு கண்ணில் பட்டுச்சுன்னு பார்த்தா யானை. இவர்கிட்ட சொன்னோன்னே இவர் பதறிட்டாரு, எங்கே யானை அப்படின்னு. அப்புறம் இல்லை இங்கே இல்லை அங்கே பாருங்கன்னு சொல்லி நிறுத்தி இதோ பாருங்க. நம்ம ஃபோனில் நல்ல வேலை கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுன்றனால ஜூம் பண்ணி பார்த்துது. இப்போ தான் ஏறிட்டு இருந்தது போல். 2 கார், நாங்கள் இன்னொருத்தவங்க நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் கிராஸ் ஆகிற டைம் போயிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும். நல்ல வேலை அவர் அந்த பக்கம் இறங்குறதுக்குள்ளே நம்ம வந்து அங்கே தாண்டி வந்தாச்சு. சும்மா போகிற வழியெலாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். வால்பாறை வந்துட்டோம். இங்கே பாருங்க, வாவ், தெரியுதா? வாங்க நமக்கு பரோட்டா கிடைக்குதான்னு பார்க்கலாம். அம்மா வால்பாறை வந்துட்டோம். இப்போதான் டேமை பார்த்தோம். நாங்கள் வந்து நம்ம புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டை இப்போ தேடி போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து எங்கன்னா சாப்பிட கிடைக்குமா வாங்கிட்டு போகலான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். கேட்ட இடத்துல எல்லாமே இல்லை. ஏன்னா கீட்டிக்கு வந்து இட்லி வேணும், மற்றபடி பீஃபும் பரோட்டாவும் தான் இருக்குது. ஆமாம், அது நாட் அலவுடுன்ற காரணத்தினால பீஃபும் சிக்கனும் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்லை வெஜ்ஜு குருமான்னு. இப்போ ஒரு கடைக்கு கேட்டோம், இங்கேயும் தோசை மட்டும்தான் இருக்கு. இன்னும் போச்சுட்டு நேரா. ஒரு வழியா நாங்க வந்துட்டோம், மின்டல் வைல்டுக்கு வந்துட்டோம். 10 மணி. இது ஆக்சுவலா நாங்க வந்து 4 மணிக்கு செக்இன் பண்ண வேண்டியது. இப்போ வால்பாறையில் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். வந்து இதோ மக்களே, குட் மார்னிங். செம்ம ஜில்லுன்னு இருக்கு. பார்த்து போடி, பார்த்து ஓரத்துக்கு போவாத்தாங்க.